ஹாய் ஹலோ மட்டன் நல்லி பிரியாணிக்கு நல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்லா நீட்டாக ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கூடவே காடை பெப்பர் ஃப்ரைக்கு காடையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பிரியாணிக்கு வந்து எப்போ போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பிரியாணி இலை, ஸ்டாரு, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டணும். கூடவே வந்து எண்ணெயிலேயே வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டுவிட்டோம். அப்போ தான் நல்லா கலரிங் கிடைக்கும். ஸோ பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு சொம்பு தண்ணி சூடாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 2 விசில் விட்டுறணும். பெப்பர் ஃப்ரைக்கு வெங்காயமும் அது கூட சோம்பு எல்லாமே போட்டு கறியும் எல்லாம் உள்ளே போட்டு நல்லாமே வதக்கி விட்டுறணுங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். இது வந்து கவுச்சி அடிக்கும் காடை இது. ஸோ அது நண்டு இதெல்லாம் எப்போவுமே பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் பெப்பரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஃபைனலாக. ஸோ நல்லா வதக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் விசில் விட்டு எடுத்து வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா ஊற போட்டிருந்தேன். ஸோ அதை நல்லா உள்ள வடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமனை புழிஞ்சு விட்டு தம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட வேண்டியதாங்க. கூடவே வந்து நன்னாரி சர்பத்தும் போட்டு வச்சுருந்தேன். தேங்க்யூ.